ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஆர் ஃப்ராம். ஸோ இது எந்த வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு பேக் வியூவில் வர அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இந்த சொக்கா படாமல் இருக்கனால ஃப்ரண்ட் வியூ வரலங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வரட்டுமா? ஃப்ரண்ட் வியூ வர போகிறதில்ல. இப்போ என்ன வியூ உங்களுக்கு காமிக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம களவெட்டு மிஷின் வாங்கணும் இல்லையா? ஸோ அதனுடைய அப்டேட் தான். அதனுடைய அப்டேட் அப்படின்னா அதில் வச்சு என்ன வேலை செஞ்சோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வயர் எல்லாமே ஃபுல்லாக ஓட்டியிருக்கோம், அதெல்லாம் ஓட்டியிருக்கோம். ஆனால் இது உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தெரியாது. ஸோ பாக்காடு இந்த மாதிரி பாருங்கடா இப்போ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஃபுல்லாக புதராக இருந்துச்சு. ஸோ அதை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு மிஷினால் மட்டும் பண்ணது கிடையாது. மிஷினில் விட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆள் விட்டு பார்த்திங்கன்னா பார் போட்டதுங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ அப்படியே மொத்த காடும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பளிச்சுன்னு இருக்குது. அவங்கள பார்த்தா தெரியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த தளவு இருக்கு இல்லையா, அந்த தளவில் நீங்கள் நின்னீங்கன்னா கூட இப்போ தெரியுங்க. ஸோ மொத்தம் இது 2 வய அங்கே வரும். இது வரப்பு, இந்த இலை மறைச்சிக்கிச்சு. அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த சொன்னதா. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வயங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு வய ஃபுல் அண்ட் ஃபுல்லி. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் மட்டும்தாங்க டோட்டலாக. ஸோ சொட்டு நீர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தோம். ஸோ அந்த சொட்டு நீரை எடுத்துகிட்டு இந்த பாக்கு கண்ணை பூரா வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் வீடர் 7 GDP பியில் தான் வந்து பார்த்திங்கன்னா பியூ எஃப்இ சொன்னானுங்களே, ஐயோ பேர் மறந்துச்சுங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணது. ஸோ ஃபுல்லாங்க. ஸோ கண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைன் கிராஸாக இருக்க மாதிரி தெரியும். அது எங்காவதுங்க பண்ணேன் கோளாறு. ஸோ இதில் இருக்கிறது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொய்யா மரம் மறைச்சிக்கிச்சுங்க. இந்த ஒரே நிமிஷம் இருங்க, உங்களுக்கு அந்த பக்கம் போய் காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வயல் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்க வயலில் பெண்டிங் விட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த பக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. நம்மகிட்ட ட்ரோன் இருந்தால் உங்களுக்கு ட்ரோன் வியூவில் காட்டலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் இல்லை. ஆனால் இந்த வயல் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வயலுமே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மினி ஜிடிபியாக பேர் மறந்து போச்சுங்க. பவர் வீடர் வாங்கினதுனால 7 GDP அந்த பவர் வீடர் வாங்கினால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வரும். அதாவது ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப ஒரு எண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 அடி 60 அடி இருக்கும். ஸோ தெரியுதா, ஒரு புல் கூட உங்களால் பார்க்க முடியாதுங்க. ஸோ ஃபுல்லாக அப்படி சும்மா காடே பளிச்சுன்னு நீங்கள் ஒரு கண்ணோட வியூவில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஓட்டில் இது வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த வயம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஓட்டுங்க. ஆல்ரெடி 2 ஓட்டு தான் கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா. நீங்கள் ஒரு ப்ரஷ் கட்டரை வச்சுட்டு பில்லை போகிறோம். இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட பில்லு இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரஷ் கட்டரை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக புல்லை பூரா எடுத்துட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வய இந்த மாதிரி இருக்கும். இந்த புல்லெல்லாம் எடுத்ததெல்லாம் சம்திங் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு நம்ம பவர் வீடரை வச்சு பார்த்திங்கன்னா அடித்து நவுற்றலாம். ஸோ முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தில் ஓட்டுங்க. புது பவர் வீடர்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தில் ஓட்டுங்க. ஸோ நம்ம பவர் வீடர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கண்டமாயிருச்சு. ஏன்னா ஃபில்ட்ரு பாக்ஸ் இந்த மாதிரி நிறையா உடஞ்சிருச்சு. அதோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரும். ஸோ இந்த பாக்காடு க்ளீன் பண்ணி இந்த வயல் ஓட்டுறதாங்க ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா இப்படி இருந்த வயலை, ஸோ அந்த வயலை விட்டு வச்சுருக்க காரணமே அதுதான். ஸோ நம்ம வீடியோவில் காமிக்கணும் இதோட ஒர்க்கு அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருந்த வயல் ஆக்சுவலாக தெரியுதுங்களா, ஃபுல்லாக அந்த பூண்டு எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த லென்த்தில் தான் ஃபுல்லாமே இருந்துச்சு. இருங்க ஒரு நிமிஷம், முள் வேறு ஊற்றி வச்சதுக்குள்ளே. ஸோ இந்த லென்த்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. உங்களுக்கு தென்னம்பிள்ளை மாங்கனி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ இது அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி புதரண்டி போய் கிடந்துச்சு இந்த வயல் எல்லாமே. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் வீடரோட உதவியால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஆக்கிட்டோம். ஸோ இதுக்கான செலவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோலுங்க. 3 மணி நேரம் ஒரு ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக ஓட்டு ஓட்டிடலாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த வயலுக்கு ஒரு 1000 ரூபா வச்சுங்க. 1000 2000 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 3 ஓட்டு வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க ஒரு சின்ன வயல் தான். ஸோ ஒரு 2500 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாங்க. ஸோ நீங்களே ஓட்டுறனாலும் ஓட்டலாம், ஆள் விட்டு ஓட்டினாலும் ஓட்டலாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் விட்டு 3 மணிக்கு மேலே மட்டுமே, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அப்படின்ற கணக்கில் ஓட்டினோம். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு 2000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4500 to 5000 ரூபா அந்த பட்ஜெட்டில் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா வயல் இந்த அளவுக்கு ரெடி பண்ணிட முடியும் ஒன்ஸ் அகைன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் தாங்க சேவ். இதில் ஏன்டா இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரில, ட்ரக்கு காசே அதிகமாக வரும் தான் நினைக்கிறேன். ட்ரக் காசோட இது அதிகமாகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது லைட்டாக. ஆனால் நம்ம வயலில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஃபுல்லாக ஓட்ட முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் வச்சு ஓட்டிடலாங்க.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ட்ரக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்கும். இன்னொன்று நம்ம தென்னை மரத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுக்க முடியாதுங்க. தென்னை மரத்திட்ட கண்ணுக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. ஆனால் ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இடையில கட் ஆயிடுச்சு, எந்த இடம் தெரில. ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரக்கை ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஷார்ப்பாக எடுக்க முடியாது கண்ணுங்கிட்ட, ஏன்னா டக்குன்னு போட்டுரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டைமிங் உங்களுக்கு சேவ் ஆகும். இன்னொன்று நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு அவங்க வர மாட்டாங்க. ட்ரக்கில் டைமிங்ஸ் கொஞ்சம் சேவ் ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு வர மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இல்லை, நம்ம நினச்ச நேரம் ஓட்டிக்கலாம். ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலையோட ஓட்டிக்கலாம். அவங்க வர நேரம் தான் நம்ம ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை, இல்லைன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும். ஸோ குற்றம் சொல்ல முடியாது. ஸோ இந்த கண்ணுங்களுக்கு நடுவில் இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு நடுவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஓட்ட முடியாதுங்க. ஏன் அப்படின்னா ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போவோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் வீட்ரு போவோங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரும் நல்லா எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா, எடுத்தது இந்த கார்னருமே நல்லா எடுத்துக்கலாம். அதுலேயும் அந்த மாதிரி தான். அது இப்போ வந்து இப்போ முளைச்சிருச்சுங்க ஒரு மலைக்கு. ஸோ புல் தெரியுதா, ஸோ அந்த பச்சை பச்சையாக இருக்கிறதெல்லாம் வந்து புல்லுங்க. ஸோ புல் நல்லா முளைச்சிருச்சு. ஸோ இப்போ மறுபடியும் இதுக்கு மேலே ஒவ்வொரு ஓட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வய வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அந்த வியூ உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இப்படிங்க வயலெல்லாம் உட்காடுறீங்க அப்படின்னா அப்படியே சும்மா பளிச்சுன்னு இருக்குங்க வய. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மினி பவர் வீடு தான். இது நமக்கு யாரை சஜஸ்ட் பண்ணா அப்படின்னா, அதான் அந்த கோவை கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ் தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்கன்னு சொல்ல, வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அதை மீன் பண்ணி பார்த்தோம். ஆனால் இது சரியாக வராதுன்னு தான் நினச்சோம். கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்துருச்சு. இப்படி இருந்த வய இப்போ உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் டோட்டலாக ஃபோனில் எடுத்துருக்கனால எனக்கு ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது ஃபோனு. பார்க்கலாம், வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ இதில் இன்னொரு சோகமான செய்தி என்ன அப்படின்னா, நம்ம ஏற்காடு விலாகு வராதுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அது என்ன ஆச்சு அப்படின்றத. பெஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக வந்தேன், சரி இந்த வீடியோ எடுக்கலாமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தாங்க. பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வயலையும் ரெடி பண்ணுவோங்க. இந்த வயலை ரெடி பண்ணிட்டு இதோட பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். நம்ம பாக்காடு வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதாங்க இந்த 3 வயங்க கொஞ்சம் பெரிய வய. நான் பாக்காடை மீன் பண்ணல, பாக்காடு இல்லாமல் நான் சொல்கிறது. நல்லா பளிச்சுன்னு வந்துச்சுங்க. அப்பா சரி ஓகேங்க, இந்த வீடியோ தான் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சொல்ல இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கூட சீக்கிரம் வருங்க. சரி ஓகே இருங்க. சரி ஓகே, பாய்.